வணக்கம் நண்பர்களே. ஜோதிட கணிப்புகளை, அஸ்ட்ராலஜி கணிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு துறையிலும் எப்படி இந்த ஜோதிட கணக்குகள் பலிக்கிறது, கடந்த காலங்களில் எப்படி பலித்தது, இனி வருங்காலத்தில் எப்படி பலிக்கும் என்ற ஒரு தொடர் ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த பதிவு இடப்படுகிறது. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உலகத்தினுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு இணையாக, பெட்ரோலிய பொருட்களுக்கு இணையாக மதிக்கப்படும் ஒரு பொருள் தங்கம். சமீப காலமாக இந்தியாவில் அதனுடைய விலை மிக அதிகமான உச்சத்தை தொட்டது. வரலாறு காணாத உச்சம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன் தங்கத்தின் விலை அத்தனை உயர்வுக்கு சென்றது என்றால் டிமாண்டு தான். எந்த ஒரு பொருளுக்கும் டிமாண்ட் இருக்க வரைக்கும் அதனுடைய விலை உச்சத்தில் தான் இருக்கும். தங்கம் கிடைப்பதற்கரிய ஒரு உலோகம் என்பதை கடந்து அறிவியல் பூர்வமான சில நன்மைகளும் அந்த தங்கத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தங்கம் 2026ஆம் ஆண்டு இதனுடைய விலை எந்த அளவுக்கு இருக்கும் என்று ஒரு ஜோதிடர் கணித்து சொல்கிறார். பிரபலமான ஜோதிடர். அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் தேதி வாரியாக உங்களுக்கு கணித்து கூற இயலும், இன்னென்ன தேதியில் இன்னென்ன விலைகளில் போகும் அப்படின்ற அளவுக்கு நான் உங்களுக்கு கணித்து சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை நிச்சயமாக ஏறுமுகமாகத்தான் இருக்கும், அதிகரிச்சுட்டு தான் போகும். இன்னும் சற்று விரிவாக சொல்வதென்றால் புதிய தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படும். அப்போது இந்த பயன்பாடு அதிகமாகிறது என்னும் பொழுது இதனுடைய விலை, இதனுடைய டிமாண்ட் அதிகமாகத்தான் செய்யும். அப்போ அந்த பயன்பாடு என்பது ஒரு முதலீடுக்காக, நகைகளுக்காக, சொந்த உபயோகத்திற்காக என்று வழங்குவதெல்லாம் அதிகரிக்கும் என்றுதான் 2026இல் தங்கத்தினுடைய விலையை குறித்து ஜோதிட நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.